receive the Holy Spirit. யோவான் 20:22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள். ஏனென்றால் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டு பயந்து கொண்டு இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதும் துணிவு பெற்று அடைந்து கிடந்தவர்கள் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே சென்று நாற்சந்தியில் நின்று, எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த கிறிஸ்துவை பற்றித்தான் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று பகிரங்கமாக துணிவுடன் தைரியத்துடன் பிரசங்கித்தார்கள், போதித்தார்கள். அதை கேட்டவர்கள் அவர்கள் மொழியிலே கேட்டார்கள். அதுதான் ஆச்சரியம். இவங்க எபிரேய மக்கள், எபிரேயத்தில் தான் பேசி இருக்க வேண்டும். அவங்களுக்கு கிரேக்கம் தெரியாது, லத்தீன் தெரியாது, படிச்சவங்க கிடையாது, சாதாரண மீன் பிடிக்கிறவங்க தான் இவங்க. அரமேக் மொழியில பேசி இருப்பவர்களுடைய இந்த பேச்சை அவர்கள் தங்கள் மொழியிலே கேட்டார்கள். அப்ப உடனே ஆச்சரியம் எல்லாருக்கும் குவிந்திருக்க வேண்டும் அல்லவா? நம்ம மக்கள்ல பாருங்க, எப்பொழுதும் இந்த குட்டை குழப்பி இருப்பாங்க. டேய், ராத்திரி சாப்பிட்ட மப்பு களையிலடா, அவன் என்ன பெலத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துல இருக்குது, சொல்லி இருக்குது. இவர்கள் பேசுவது ஒரு மொழி, கேட்டது அவர்கள் மொழியில. ஆச்சரியப்பட்டு திகைத்து போனார்கள். எப்படி இது சாத்தியம்? அதுதான் உண்மை. இந்த எதுக்கும் தேராத இந்த முட்டுக்கட்டைகள், தாங்க தான் பெருசா தெரிஞ்சவங்கன்ற அறிவாளிகள் என்று சொல்கின்ற அறிவு ஜீவிகள் அவர்களை பழித்தார்கள். நேற்று குடித்த மதுவின் மயக்கம் இன்னும் போகவில்லை போலும் என்று அப்போஸ்தலரை பார்த்து கிண்டல் செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? என்று மனிதன் கடவுளை எதிர்த்து நாமே ஒரு உயரமான கட்டடத்தை கட்டிக்கொள்வோம், இனி மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் நாம் அழிந்து போகலாகாது என்று பாபேல் நகரத்து கோபுரத்தை கட்டினார்கள். The Tower of Babel. எதற்காக? ஆண்டவருடைய சினம் அதிகமாக வந்து வெள்ளம் வந்து மறுபடியும் நம்ம எல்லாம் அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உயரமான டவர் ஒன்று கட்டிக்கொள்வோம், அதன் மேல் ஏறி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கட்டினார்கள். ஆண்டவர் கட்டினால் அன்று மனிதன் கட்ட முடியாது என்பது வேதவசனம். Man proposes, God disposes. The Tower of Babel என்ற கோபுரத்தை கட்டும் பொழுது எல்லாம் ஒருமிச்சு கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அவர்களுடைய மொழி கலங்கி போயிற்று. இவன் பேசுறது அவனுக்கு தெரியல, அவன் பேசுறது இவனுக்கு தெரியல. களிமண் கொண்டானா செங்கல் கொண்டாரா, செங்கல் கொண்டானா களிமண் கொண்டாரா, இதை எடுத்துட்டு வாடானா தண்ணி கொண்டாரா, ஒன்னும் புரியவில்லை. ஒருத்தர் பேசுவது ஒருத்தருக்கு தெரியவில்லை. ஏன்? கடவுளுக்கு எதிராக அவர்கள் முனைந்தார்கள் அல்லவா? அன்று குழம்பி போன நிலையானது பரிசுத்த ஆவியினுடைய வருகையின் பொழுது ஒன்றாகிறது. இவர்கள் பேசுகின்ற மொழி ஒன்று, அதே அர்த்தத்தை பல மொழிகளில் கேட்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். எப்படி சாத்தியம்? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்ப ஜெபம் சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியான ஜெபத்தை சொல்லும். ஸ்பிரித்து சாந்துவே எழுந்தல் வாரும், பழைய தமிழ் தூய ஆவி எழுந்தல் வாரும், உமது ஞானத்தின் கதிர்களை திறந்துவிடும். அருமையான ஜெபம் சொல்றீங்களா? புது வாழ்வுன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, திருவாழ்வுன்னு புஸ்தகம் இருக்கு, திருக்குடும்ப பக்தி மாலைன்னு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் குடும்ப ஜெபம் சொல்றதுக்கு ஆரம்பிங்களேன். தினம் தினம் ஆசீர்வாதம் மிக்க குடும்பமாக வரும். ஆசீர்வாதம் எப்படி வரும்? உங்கள் கண்களுக்கே தெரியாது.
எப்படி இந்த ஞானம், புத்தி, அறிவு, விமர்சைத்திடம், பக்தி, தெய்வ பயம் இவைகளை பார்க்க முடியாதோ அப்படி இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். பலர் வழியாக. என்ன செய்வது? ஐயோ, நீங்கள் திகைத்து போக வேண்டாம். இங்க ஒரு பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு அப்பாவுடைய சர்டிபிகேட் வேணும். அது எங்க போகணும்? வேலந்தாங்களுக்கு போகணும். அதுக்கு யாரும் இல்லை. என்ன செய்வது? என்கிட்ட வந்துச்சு, ஃபாதர் உதவி செய்யுங்க. சரி, உதவி செய்கிறேன், ஒன்றும் நீ கவலைப்படாத. ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணேன், 2 நாள் கிடைக்கல ஃபோனில். 3ஆம் நாள் கிடைச்சாரு. பாண்டிச்சேரிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், குரு பட்டத்துக்கு வரேன், நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்தேன், போனார், எழுதினாரு, திருப்பி அனுப்பிட்டாரு, வந்துருச்சு. இல்லைன்னா மிக சிரமம். அவ்வளோ தூரம் வேலந்தாங்கல் பங்கு அது. ஆக எனக்கு துணை எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து வரும். ஆண்டவர் நேரா வந்து உதவி செய்ய மாட்டார், பலர் வழியாக. கலங்காதே, அஞ்சாதே. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிவகைகள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் தென்படுகிறார் பாருங்கள். தொடக்க நூல் 1-2 பிரிவுகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு பரிசுத்த ஆவி, விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம். இயேசுவின் பிறப்பு மத்தேயு 1:18-25. திருச்சபையின் பிறப்பு என்று திருத்தூதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரை. இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் முன் நின்று துவக்கி வைக்கின்றார். பைபிள்ல முதல் புத்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். படைப்பின் தொடக்கத்திலேயே ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு. நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அரச குருத்துவ திருக்குல கூட்டம், இஸ்ராயல் மக்கள் வழிவந்தவர்கள். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அருட்சாதனங்களை பெற்ற மக்கள் நாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம். இயேசுவின் பிறப்பு. கன்னித்தாய் எப்படி மகனை பெற்றெடுத்தார், ஈன்றார், கருவுற்றார். அவர் தூய ஆவியினாலே கருவுற்றார். பரிசுத்த ஆவியினுடைய நிழலிட்டு அவர் கருதரித்து குழந்தையை பெற்றார். விசுவாசம் உள்ளவனுக்கு தான் புரியும். விசுவாசம் இல்லாதவன் கொச்சையா பேசுவான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆவியால் இட்லி வேகும், ஆவியால் குழந்தை பிறக்குமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் கருவுற்று இயேசுவை பெற்றெடுத்தார். இந்த கொள்கைக்கு கொச்சையான விளக்கம் உங்களுக்கு எனக்கும் தெரியும். விசுவாசத்தினால் நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் இல்லைன்னா அதுதான். இதுதான் எல்லா காரியங்களிலும். விசுவாசம் இருந்தால் அது ஏற்புடைத்து, விசுவாசம் இல்லையா அது கொச்சையாக கருதப்படும், கேவலமாக கருதப்படும், மற்றவர்களுக்கு கேவலம். அதுதான் சிலுவையின் சின்னம். சிலுவை பாரடாக்ஸ் அண்ட் an obstacle. ஒரு முட்டுக்கட்டையும் ஒரு புதிரும். இந்த சிலுவையிலா இந்த மீட்பின் சின்னம் இருக்கிறது? ஆம், அதில் தான் இருக்கிறது. சிலுவையில் தொங்கும் இந்த அரைகுறை ஆடையுடன் இருப்பவரா மீட்பர்? ஆம், அவர்தான் மீட்பர். இந்த பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் திருச்சபை பிறக்கிறது. அந்த திருச்சபை பரிசுத்த ஆவியின் வருகையினால் இனி அச்சமில்லை, மயக்கமில்லை, தயக்கமில்லை. உலகம் 1000 சொல்லட்டும், எனக்கென்று ஒரு உறுதிப்பாடு உண்டு. என் ஆயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு? ஆண்டவரே என் வழி, என் ஒளி, என் மீட்பு என்று சொல்லும் பொழுது சும்மா ஏனோதானோ என்று இல்லை, உறுதிப்பாட்டுடன் சொல்லுகிறேன். அதை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, திருச்சபையினுடைய ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பாருங்க. இந்த ஆயரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா இறை மக்களுக்கும் அந்த உறுதி பூசல்ல. ஏன் ஆயர் மட்டும் கொடுக்கணும், பங்குசாமியை நன்மை கொடுக்க மாதிரி கொடுக்க கூடாதா? திருச்சபை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது
அந்த ஆயரிடம் இருந்து இந்த ஆசிரை பெற வேண்டும் என்று ஆசைக்கிறது. ஆகவே வாழ்க்கையில அவங்க பல அருட்சாதனங்களை வாங்கலாம். ஞானஸ்தானம், ஒப்புரவு அருட்சாதனம், நன்மை, கல்யாணம், அவசிய பூசல். அந்த குருத்துவம் நிச்சயமாக ஆயருக்குத்தான். மற்றவர்கள் சாதாரண பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த ஆயரிடம் இருந்து ஆசிரை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள், பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லி கிறிஸ்மா தைலத்தை பூசி அதற்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுப்பார். உறுதியாக இரு, விசுவாசத்தில் தளர்ச்சி வராதே. ஆக உறுதி பூசலை பெற்ற பிள்ளைகள் அந்த உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும். இது சவால் நிறைந்த உலகம், பல வகையான பசப்புகள் நிறைந்த உலகம். உன்னை ஏமாற்ற தயாராக இருக்கிறது. அதை அன்றே புனித ராயப்பர் கூறியிருக்கிறார். கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது சாத்தான். ஆகவே எச்சரிக்கையாக இரு, தயாராக இரு. சோதனைகளிலும் வேதனைகளிலும் நீ ஆண்டவரை என்றும் பின்பற்றி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார். புதிய ஆவியை உங்களுக்கு தருவோம் என்று மிக அருமையாக எசேக்கியேலாகமம் 36:26 சொல்லப்படுகிறது. புதிய ஆவியை நாங்கள் உங்களுக்கு தருவோம். இது உடல் சார்ந்த பிறப்பும் உள்ளம் சார்ந்த பிறப்பும் ஆகும். உடல் சார்ந்த பிறப்பு, நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றோம். உள்ளம் சார்ந்த பிறப்பு, ஞானஸ்தானத்தினால் உறுதி பூசலினால் நாம் இறை மக்கள் ஆகின்றோம். நெருப்பு மேல் நோக்கியே எரிகிறது. நெருப்பு எதையெல்லாம் தொடுகிறதோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது. நெருப்பிலிருந்து எத்தனை கதிர்கள் தோன்றினாலும் அவை ஒன்றாக கூட்டினால் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றாகிடும். நெருப்பு பாரபட்சமற்றது, நல்லவருக்கும் தீயவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உதவுகிறது. ஆக இந்த பரிசுத்த ஆவியானுடைய குணத்தை இந்த நெருப்புக்கு ஒப்பிட்டு அது எப்படி பற்றி எறிகிறதோ அதே போல, எப்படி இயேசுவின் இதயத்தை சுற்றி அந்த அன்பின் தீ எரிகிறதோ அதை போல நம்முடைய இதயங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். Come, Holy Spirit, come. Help us renew the face of the earth. Come, Holy Spirit, come as fire to warm us. Come as light to guide us. Come as power to cleanse us. Spirit of the living God, fall afresh on us. Melt us, mold us, fill us and use us. தூய ஆவியானவரே எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகையே புதுப்பிப்பீர். உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போரின் நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். கொடைகள் 7 ஈந்திடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென்.